நம்புறவங்களே குறைஞ்சு போயிட்டாங்க. மொத்தமாக 3 விதமாக நம்ம மனிதர்களை பிரிக்க முடியும். ஒன்று, கடவுள் மறுப்பாளர்கள் அப்படின்னு ரொம்ப கம்மி. கடவுள் மறுப்பாளர்கள் இன்னைக்கு எப்படி ஆயிட்டாங்கன்னு, பப்ளிக்ல கடவுள் மறுப்பாளர்கள் அப்படின்னு ஆயிட்டாங்க. ஒரு சின்ன கரெக்ஷன், கடவுள் மறுப்பாளர்களாக இல்லாமல் வெளியில கடவுள் மறுப்பாளர்கள். வீட்டில் நம்மளோட பயங்கரமாக இருக்கும், நம்மளோட பயங்கரமாக இருக்கும் பைரி பக்தி. அந்த பக்தியோடைய பலனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அதான் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. அதான் நான் சொல்ல, அந்த பக்தியோட பலன் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ கடவுள் மறுப்பாளர்கள் அப்படின்னு ஒருத்தர், அவங்க வெளியில மறுக்கிறவங்க. இன்னொன்று குரூப் இருக்கு, நான் பிஜேபி கிடையாது, ஆனால் ஐ லைக் மோடி. எனக்கு மோடியை பிடிக்கும் ஆனால் பிஜேபி பிடிக்காது. பெரிய குரூப் கிளம்பிருச்சு. இப்போ இங்கே ஓட்டு எடுத்தா பூரா அந்த குரூப்பை தான். நான் பிஜேபி மெம்பர்ஷிப் டிரைவ் பண்ணுறேன், அதெல்லாம் நான் செய்யல. நமக்கு நம்ம சார், ஐ எம் நாட் எ பார்ட்டி கேட்டேன் சார், ஐ லைக் மோடி, தரவு ஜென்டில்மேன், யூ நோ, வெரி ஸ்ட்ராங் மேன். இது ரெண்டாவது குரூப். அதாவது எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு, கோயில் குளத்துலாம் போக மாட்டேன், இந்த ரெண்டாவது குரூப். இதுதான் மெஜாரிட்டி குரூப். மூணாவது குரூப் இருக்கவே இருக்கு, கோயில் குளம் சாமி சுண்டு நெத்தியில் வந்து 28-24 சாஸ்திரிகள் மாதிரி அவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் வந்து ஓடிட்டு. இப்போ முதல்ல சொன்ன இந்த கடவுள் மறுப்பாளர்கள், சோ கால்டு பப்ளிக்கில் கடவுள் மறுப்பாளர் நம்ம புறக்கணிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் எந்த ஆபத்தும். சாரு வாகனம், அவங்க வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, பிரமா பேசுவாங்க, கேட்கறதுக்கு ஆனந்தமாக இருக்கும், கேட்டுட்டு போயிடணும், அவ்வளோ. அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. மூணாவது சொல்லக்கூடிய விஷயங்கள் அற்புதம், அதை தான் அதிகரிச்சுட்டே போகணும். நாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இந்த நடுவில் இருக்கிற குரூப் தான். ஐ எம் எ பிலீவர் பட் ஐ டோன்ட் வர்ஷிப். நான் கோயிலுக்கு போகிறதில்ல, சாமி கும்பிட்றதில்ல, பார்க்குறதில்ல. இது என்ன பெருமை ஃபேஷன் தெரியுமோ? நான் இப்போ அதெல்லாம் பார்க்குறதில்ல சார். நான் அப்படி கிடையாது. நீங்கள் மயிலாப்பூரில் வீடு, நான் எதுவும் பார்க்குறதில்ல. நான் அப்படி இல்லை, அப்படி இல்லை. நான் பரம பக்திமான்னு சொல்லுங்களேன், பரம பிலீவர்னு சொல்லுங்களேன், பெருமாள் மேலே அவ்வளோ வச்சுருக்கேன், சுவாமி மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கேன், அப்படி விடுங்களேன், பிடிங்களேன், என்ன பிரச்சனை? ஏதாவது நினச்சிருவானோன்னு பயந்து அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே நான் அப்படிலாம் கிடையாது. நான் எல்லாத்தையும் ஏற்றுப்பேன், எல்லாத்தையும் ஏற்றுப்பேன். அப்படி வேற யாராவது ஏற்றுக்கிறாங்களான்னு கேளுங்களேன். வேற யாராவது நான் எல்லாத்தையும் ஏற்றுப்பேன்னு சொல்கிறாங்கல்ல, நம்ம அதை பெருமையாக சொல்கிறோம். நான் இல்லை, அப்படி வேற யாராவது ஏற்றுக்கிறாங்களான்னு கேளுங்களேன். நம்மளும் ஏற்றுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி யாராவது ஏற்றுக்கிறாங்களா? அப்போ நம்ம என்ன சொல்லி, நாம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துறோம். அவர்கள் எதையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க, உடும்பு பிடியாக இருக்கிறாங்க. அப்போ விட்டு கொடுக்குற தன்மை வந்தால் கெட்டு போகிறல எந்த சர்ப்ரைஸும் இல்லை. அப்போ எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னா, கோயிலுக்கு போகிறதுல ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். பக்தியை வந்து வேற எங்கேருந்து ஆரம்பிக்கணும், கோயில் போகிறது ஆரம்பிக்க முடியும். எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா, எங்கள் அம்மா சொன்ன மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு போக வேண்டியதான், ஒவ்வொருத்தரா. வையத்து வாழ்வீர்கள்னு சொன்னால் கூடி இருந்து குளிர்ந்தேலோன்னு சொன்னா, தனியா பண்ணா பத்தாது. சின்ன குழப்பம் நமக்கு வந்துருச்சுங்க. நம்முடைய பாவ புண்ணியம் அப்படிங்கிறது தனி, அது எல்லாருக்கும் தனி, இன்னொருத்தனுக்கு பாஸ் பண்ண முடியாது. புண்ணியம் வேணா பாஸ் ஆயிரும், பாவம் பாஸ் ஆகாது. நீங்க புரிஞ்சிருப்பீங்க. உங்களுடைய தாத்தா ஒரு பேங்க்ல டெபாசிட் வச்சிருந்தாருன்னா, நீங்கள் அதை லீகல் ஹையர் சொல்லி வாங்கிக்கலாம். உங்கள் தாத்தா லோன் வாங்கியிருந்தாருன்னு, சாரி தாத்தா மறுகையா போயிட்டார் அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம். இன்றைக்கும் சட்டம் அவ்வளோதான். புண்ணியமாவது பாஸ் ஆயிரும், பாவம் அங்கேயே தான் நிற்கும், அடுத்தவங்கள்ட்ட கூட போகாது, அது அப்படியே தான் நிற்கும். அப்போ நமக்கு வந்து புண்ணியங்களை கூட்டிட்டு பாவங்களை குறைக்கிற தேவை இருக்கு. அப்போ பக்தி அப்படிங்கிறது எல்லோரும் சேர்ந்து செய்யக்கூடியது, ஆனால் அதன் கிடைக்கக்கூடிய பலன்கிறது தனித்தனியாக கிடைக்கக்கூடியது. இஸ்லாத்திலையும் கிறிஸ்டியானிட்டிலையும் பிரார்த்தனைகள் கூட்டம் கூட்டமாக செய்வார்கள். ஹிந்து மதத்தில் கூட்டம் கூட்டமாக செய்கிற பழக்கம் கிடையாது. அவனவன் சாமி, அவனவன் தேவை, அவனவன் பக்தி, அவனவன் பலன் அவன் அனுபவிச்சுக்க வேண்டியதுதான். பஜனை கீர்த்தனை இது பூரா பண்ணலாம் எல்லாரும், ஆனால் அவனுக்கு என்ன கிடைக்குங்கிறது அவங்க கையில் தான் இருக்கு. அதை இன்னொருத்தன் வாங்கிட்டு கொண்டு வந்து நிப்பாட்ட முடியாது. இதை தெரிஞ்சுதான் பிற்காலத்தில் நாம் தனியாக போனால் நாம் மட்டும்தான் நிற்போம் அப்படின்னு எங்கள் ராமானுஜருடைய வழிகாட்டுதலில் திருக்கோஷ்டியூரில் ராமானுஜருக்கு வந்து சரம ஸ்லோகம் சேவிக்கப்படுது. அதை கேட்டுட்டார். சொல்லும் போதே அந்த எச்சரிக்கை அவருக்கு சொல்லப்படுது, இந்த சரம ஸ்லோகத்தை நீ எல்லாருக்கும் சொல்லிடக்கூடாது, யார்கிட்ட பக்தி இல்லையோ, யார்கிட்ட ஸ்ரத்தை இல்லையோ, யார்கிட்ட அக்கறை இல்லையோ அவளுக்கு சொல்லிடக்கூடாது, அப்படி முனைப்பு இருந்தால் தான் சொல்லணும், அப்படின்னா தான் அது பலன் தரும் அப்படின்னு சொல்கிறார்.
அதை தாண்டி போய் இந்த திருக்கோஷ்டியூர் கோயிலில் மேலே இருந்து எல்லோரும் வாங்கோன்னு அழைச்சி ஊரை பூரா கூட்டி சொல்லிட்டார். சொன்ன பிறகு குருநாதர் திரும்ப வந்து கூட்டார். என்ன காரியம் பண்ண? நரகத்தை தேடின்றேன். பதில் சொல். என்ன காரியம் பண்ண? நரகத்தை தேடின்றேன். ஏன்? குருவோடைய உத்தரவை மீறிட்டேன். நீங்கள் சொல்லப்படாதுன்னு சொன்னீங்க, நான் சொல்லிட்டேன். அப்புறம் ஏன் சொன்னேன்? அடியேன் ஒருத்தனுக்கு நரகம் கிடைச்சது, 1000 பேருக்கு சொர்க்கம் கிடைக்கும் இல்லையா, வைகுண்டம் கிடைக்கும் இல்லையா. என்ன தத்துவம் அதுல அப்படின்னா, கூடி இருந்து குளிர்ந்தேலோ, அதான் தத்துவம். நாம நமக்குன்னு பண்ணா பத்தாது, அது இன்னைக்கு ஜெனரேஷனுக்கு ஒட்டு வராது. அதனால நம்ம வந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு போகணும். சினிமாவுக்கு போகும்போது வாங்க போன்னு கேட்குறீங்களா இல்லையா? வாங்க நாளைக்கு நம்ம சினிமா போகலான்னு பார்க்குறேன், வர்றீங்களா அப்படின்னு கூப்பிடுறேன். அதை மாதிரி இது மாதிரி ஒரு சத்சங்கத்துக்கு போகிறேன், ஒரு பஜனைக்கு போகிறேன், ஒரு கீர்த்தனைக்கு போகிறேன், கோயிலுக்கு போகிறேன், என்னத்தையும் சொல்லி கோயிலுக்கு போங்கன்னு சொன்னால் ஒன்றுமே வேண்டாம், பக்தி கிடையாது, ஒன்று டே அங்கே வாடா உனக்கு சக்கரை பொங்கல் கிடைக்கும்னான்னு கூட்டுவாங்க. சக்கரை பொங்கலுக்கா 4 தடவை வரட்டும்? ட்ரிப்ளிகன் பார்சாய் பெருமாள் புளியோரை சாப்பிட்ருக்கலா? என்னுடைய பொண்ணு வந்து அதுக்காகவே போகலாம். அந்த பெருமாள் செய்ப்பா நான் சொல்கிறேன், புளியோரை கிடைக்குமோன்னு அப்படின்னு. அப்போ புளியோர் 2 பா, நான் வர முடியலன்னா புளியோர் 2 வாங்கிட்டு வந்துடும். அது ஒரு டீசர் தானே, உள்ள இழுக்கிறதுக்கு தானே வழி தானே. பெருமாளை பாரு, தாயாரை பாரு, சக்கரத்தாளரை பாரு, பின்னாடி உட்காந்துருக்காரு அழகிய சிங்கர், அவ்வளோ சம்முன்னு உட்காந்துருக்காரு, அவரை பாரு, சுற்றி சுற்றி உனக்கு எதுவும் பிடிச்சிக்கோ. இல்லையா புளியோரைக்காது வா, கழுது ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு புளியோரை வாங்கிட்டு போ, அவ்வளோதானே. சுண்டல் கொடுப்போம், ஏதேனும் ஒரு காரணம் சொல்லி ரெஸ்ட் எடுப்போம், காலார நடப்போம். வாக்கிங் போகிறதுக்கு பார்க்கில் போறியே, அந்த கோயிலை 4 சுற்றி வாக்கிங் போன மாதிரி ஆச்சு, புண்ணியம் கிடைச்ச மாதிரி ஆகிப்போச்சு. எதையாவது ஒரு காரணம் தேடி கோயிலுக்கு போயிரு. அந்த கோயிலுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய. அப்ப நம்ம வந்து தனியா என்னுடைய பாவ புண்ணியம் நான் பார்த்துக்கிறேன்னு கிளம்பாம நான் அடுத்தவர்களுக்கும் சேர்த்து கூட்டு போனா எங்க அம்மா அதான் செஞ்சான். அவ மட்டும் ஆண்டாள் கோயிலுக்கு போயிருக்கலாம், அவ மட்டும் பெருமாள் கோயிலுக்கு போயிருக்கலாம், வாசல்லையே உட்கார்ந்துருந்தா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவருடைய தகப்பனார் பெரியாழ்வார் வந்து விஷ்ணு சித்தர் வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தவர் தான். ஸோ டெய்லி தரிசனம். அவளுக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அவரும் சொல்லிட்டு போயிடலாம், நம்ம கோயிலில் வந்து செக்யூரிட்டி தடுத்தா கூட வந்து சொல்லிட்டு நான் வந்து எங்கள் அப்பா தான் கோயிலுக்கு மாலை சாத்திரான்னு சொல்லிட்டு போயிடலாம். அவளுக்கு நான் எனக்கு பத்தாதுன்றான், நான் மட்டும் வர்றதுக்கா நான் இங்கே அவதாரம் பண்ணியிருக்கேன், எல்லாருக்கும் கொடுப்போம், எல்லாருக்கும் இந்த இந்த பக்தியை பார்க்கணும், இந்த அனுபவத்தை பார்க்கணும். கண்ணன் எப்படி பட்டவன் வந்து பாடுறா, ஒருக்க சாப்பிட்டு பாடுறா, அது தெரியுண்டா. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய் தான் தித்திருக்கு இருக்குமோ, மறுபொசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றும் கேட்கிறேன், விருப்புற்று கேட்கிறேன் சொல்லாளிவன் சங்கே. ஒரு தடவை அதை டேஸ்ட் பண்ணி பாடுறா, அந்த பெருமாள்ங்கிற நாமத்தை சொல்லி பாரு, என்ன கிடைக்கும். அப்போ எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு கிளம்பு. ஒருத்தனுக்கு சொன்னால் பத்தாது, நமக்கு சொன்னால் பத்தாது. நானும் எங்கள் அப்பாவும் போனோம். போனால் என்ன செய்வான் அப்படின்னா, நந்தகோபன் குமரன் யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான். அது மட்டுமா சொன்னாலா? பக்தி செஞ்சா என்ன ஆகும், என்ன கிடைக்கும்? 2 நாளா மழை. இப்பதான் நமக்கு தெரியுது வெள்ளக்காரன் ஏன் பாடி வச்சான், ரெயின் ரெயின் கோ அவே அப்படின்னு. மழைன்னா சந்தோஷப்பட்டு ஆஹா ஆஹான்னு கொண்டாடாம ஐயோ மழையா. பிரச்சனை மழையில இல்லை, மழையை என்ன செய்யன்னு தெரியாம தவிக்கிற அரசிட்ட. நல்லா புரிஞ்சுக்கணும், டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். அது 100 மில்லிமீட்டர் 100 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா கூட தாங்கணும், வடிகால் இருந்தா. அதானே, வடிகால பூரா வாய்க்கால பூரா அடைச்சி வச்சுட்டா சின்ன மழைக்கே பிரச்சனை. பெருமாள் என்ன செய்வார், விருநகரில் வயக்காட்டில் மழையை கொடுக்க மாட்டார், மவுண்ட் ரோடில் தான் மழையை கொடுப்பார். அதான பண்ணி வச்சிருப்பாங்க, மவுண்ட் ரோடில் மழை. இங்கே மவுண்ட் ரோடில் மழை பெஞ்சு செஞ்சு என்ன செய்ய ஆண்டவா, நீ என்ன பண்ண என்ன வந்து கேட்குற. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. தீங்கின்றி நாடெல்லாம் தெரிஞ்சுக்கணும், திங்கள் மும்மாறி பெய்து இல்லை, வெறும் மழை பெஞ்சது இல்லை, அந்த மழை கெடுக்காம இருக்கணும். மழை கெடுக்கும் மழை கொடுக்கும், வள்ளுவன் சொல்றான் 1008. மழை கெடுக்கும் மழை கொடுக்கும். அப்ப எந்த மழை வேணும் உனக்கு? தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. ஓங்கு விரும் செங்கல் ஊடு கையில் ஊகல பூங்கோலை பொதில் பொறி ஒன்று கண்படுப்ப தேங்காத விற்கின்ற சீத்தமலை விட்டு வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்துன்னா. இவன் என்ன சொன்னா வருவான்னு எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. நிறைய காசு கிடைக்கும்டான் அப்படின்னு கிளம்பி வந்தாருங்க. அன்னைக்கு அதானே மாடு, அது பூரா ஆயர்பாடி தானே, மாடு கிடைக்கும், பால் கிடைக்கும், இது வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெருமை. இப்படி ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்க முடியுமா என்ன? கண்ணுக்குட்டியை பார்த்தோன்னே மாடு சுரக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? எங்கள் வீட்டில் 2 கறவை மாடுகள் இருந்துச்சு, என்னை சேர்த்து 3, மொத்தம் 2 கறவை மாடுகள்.
அந்த மாடுகள் வந்து நாங்கள் எப்பயுமே அந்த குட்டி ஈனும் வச்சுட்டே ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். அந்த மாடுகள் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒன்று லக்ஷ்மின்னு பேர் வச்சு, அது வந்து ஒன்றுக்கு பேர் வச்சு ஒவ்வொரு இது ஏன் மாடு இது ஓ மாடுன்னு வச்சுட்டு எங்கள் வீட்டில் அப்படி பழக்கம். சாணி தட்டி பால் கரைஞ்சி கட்டவரல் வின்றும். அப்படி பால் கறந்தீங்கன்னா கட்டவரல் அப்படியே வலிச்சிரும். அப்படி பிரியமாக இருக்கிற பாடுகள் வந்து கண்ணுக்குட்டி வந்துருச்சுன்னா அப்படியே ஒழுக ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். வீடு பூரா சகதி ஆயிடுச்சுன்றா பின்னாடி. வீடு பூரா பாலா வந்து வீடு பூரா சகதியாக கிடக்க, பாலா கிடக்கு சகதியாக கிடக்கு, அப்படி வந்து கொடுக்கும். அப்ப எது கிடைக்கும் கிடைக்காதுன்னு யோசிச்சா கூட உனக்கு வந்து செல்வம் கிடைக்கும்ன்றான். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. அது அடுத்த வரி பார்க்கும். தீங்கின்றி நாடெல்லாம் பார்த்தோமா மழை வரணும், தீங்கில்லாத மழை வரும். நீங்காத செல்வம் நிறைந்துன்றான். எவ்வளவு பேர் நம்ம கண் கூட பார்த்துருக்குறோம். நேத்து வரைக்கும் பணக்காரன் கோடீஸ்வரன் ஓஹோன் இருந்தான், அப்படி இருந்தான் இப்படி இருந்தான், காணாம போயிட்டான், நடு ரோட்டுக்கு வந்துட்டான். எவ்வளவு பேர் ஷேர் போட்டவங்க, இன்வெஸ்ட் பண்ணவங்க, அங்க போனவங்க, எவ்வளவு பேர் லட்சக்கணக்கான பேர் நேற்று பணக்காரன் இன்று இல்லை. அது என்ன செல்வம்? அது நீங்கும் செல்வம். அப்ப இது என்ன சொல்ற அம்மா, கோயிலுக்கு போனா என்ன கிடைக்கும்? நீங்காத செல்வம் நிறைந்து. எது நீங்காத செல்வமா இருக்கும்? மனசு திருப்தி தான் நீங்காத செல்வம்.